ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். லவ் டுடே என்ற பிரம்மாண்ட படத்தை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் மீண்டும் ஹீரோவாக இந்த முறை ஓமை கடவுள் என்ற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த அஸ்வந்தோட இணைஞ்சிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, +2ல் நன்றாக படித்து 96% எடுத்து மெரிட்டில் ஒரு கல்லூரியில் போகிறாரு. ஆனால் பள்ளியில் நன்றாக பிடித்த தன்னை ஒரு பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லியதுனால கல்லூரியில் அடாவடி செய்யும் பையனாக வளம் வராரு. அதோட 48 அரியர் வச்சு அனுபவமாய் காதலித்து கல்லூரி ப்ரொஃபஸர் மிஸ்கினை எதிர்த்து வாழ்க்கையே வைப் செய்து வருகிறார். தன்னுடன் படித்தவர்கள் எல்லாம் வேலைக்கு போக இவர் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு பொழுது வைக்கிறாரு. இதனால் அனுபமா பிரதீப்பை பிரேக்கப் செய்ய இனி அவர்களுக்கு முன்பு நன்றாக வாழ வேண்டும் என போலி சான்றிதழ் தயார் செஞ்சு 3 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாரு. வாழ்க்கையில் எல்லாம் செட்டில் ஆகிற ஒரு நாள் மிஸ்கின் பிரதீப்பை பார்த்து போலி சான்றிதழ் குறித்து பேச பிரதீப் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. அப்போது மிஸ்கின், சரி 48 அரியரை இப்போ கிளியர் செய், மீண்டும் தப்பை திருத்து, நான் உன்னை விட்டுடுறேன் என சொல்ல பிரதீப் என செஞ்சாருன்றது தான் படத்தோட மீதி கதை. பிரதீப் அப்படியே அந்த கால தனுஷ் தான். அவரின் காமெடி டைமிங், காதலிப்பது, பிரேக்கப் ஆவது, அதற்கான ஃபீல் செய்வது என தனுஷை அப்படியே பிரதிபலிக்கிறார். அதே சமயம் ரசிக்கவும் வைக்கிறார். கண்டிப்பாக தமிழ் சினிமாவிற்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு நல்லவர் தான், ஏன் அடுத்த சென்சேஷன் என்று கூட சொல்லலாம். அனுபமா முதலில் வெறும் காட்சி பொருள் போல் வழக்கமான ஹீரோயினாக வந்து போனாலும், இரண்டாம் பாதியில் பிரதீப் அரியரை கிளியர் செய்ய அவர் செய்யும் உதவிகள் அழகாக எடுத்திருக்கார். இயக்குனர் அஸ்வந்த் இந்த கால ட்ரெண்ட் என்பதை அறிந்து அதில் ருத்ரா தாண்டவம் ஆடியிருக்கார். விஜய் சித்து, அர்ஷன் கான் ஆரம்பித்து பேட்மேன் ரவி, ஜோ மைக்கேல் என பல யூடியூப் பிரபலங்களை அங்கங்கே வர வைத்து கைத்தட்டல் வாங்குறாரு. அதே நேரத்தில் மிஸ்கினும் ஒரு ப்ரொஃபஸராக எல்லோரும் டான்ஸ் சூர்யா என்று நினைத்தா அட இது கதையே வேறு என அவரும் சிறப்பாக செஞ்சிருக்காரு. ஆரம்பத்தில் படம் கெத்து பையன் பெண்களை திட்டுவது என சொன்னாலும், இரண்டாம் பாதியில் இவை அனைத்தும் பிரதீப் ரியலைஸ் செய்யும் இடம் சூப்பர். அதிலும் பிரதீப் அப்பாவாக வரும் மரியம் ஜார்ஜ் கடைசி வரை தன் மகனுக்காக நிற்பது, இதற்காக அவர் காலில் விழுந்து பிரதீப் அழுவது என எமோஷ்னலாகவும் ஸ்கோர் செஞ்சிருக்காரு. என்ன இவ்வளவு ப்ளஸ் இருக்கும் படத்தில் கெட்ட வார்த்தைகள், கிளாமர் காட்சிகளை குறைச்சி 16+ இல்லாமல் எல்லா ஏஜுக்குமான படமாக கொடுத்துருக்கலாம். படத்தின் வசனம் அனுபவத்தில் சொல்கிறது எல்லாம் பூமராக தான் தெரியும் போன்ற இந்த தலைமுறைக்கான வசனம் சூப்பர். விஜய் சித்து, அர்ஷன் கான் போன்ற இளம் நடிகர்கள் தங்கள் பொறுப்பு உணர்ந்து அசத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஒளிப்பதிவு செம கலர்ஃபுல், இசை பின்னி பெடல் எடுக்குது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் என நிரூபிச்சிருக்காரு. மற்ற நடிகர்களோட நடிப்பு, டெக்னிக்கல் விஷயம், இரண்டாம் பாதி குறிப்பாக எமோஷ்னல் காட்சி. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தையும் சில கிளாமர் காட்சியும். மொத்தத்தில் இந்த டிராகன் ஃபயர் தாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.